டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. நிஷா அவர்கள் திரும்ப திரும்ப நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக ஆட்சி அப்படிங்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதுல அதிமுக ஆட்சிங்கிறார். ஆனா எந்த வார்த்தையும் சரி தப்பித்தவரை கூட எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றத சொல்ல மாட்டேங்கிறார். இல்ல சார், இத்தனைக்கும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவர் மீது உள்ள வழக்குகள். நாளைக்கு கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு தைரியமா அவரால் சொல்ல முடியல. அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன சார், அதிமுகன்ற கட்சியை விடவா அவருக்கு அவரோட வழக்குகள்ன்றது பெரிய விஷயமா இருக்கு. பெரியாரையும் இழிவுபடுத்துறாங்க, அண்ணாவும் இழிவுபடுத்துறாங்க, அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க பார்த்துக்கிட்டு. என்னதான் கூட்டணியா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்க எந்திரிச்சு வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்டதுக்கு ஒரு சின்ன புள்ளியாவது மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா? முடியாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அரசியல் சார், மூத்த தலைவர்களை விட்டு நீங்க வழக்கு நாளை காலம் வழக்கு வாங்கி என்ன பண்ணுவீங்க சார்? இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் நேராக போய் சந்திக்கிறாரு, கூட்டணி கொடுத்து பேசுகிற எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் அவர் அது அதிமுக ஒருத்தர் வருவாருன்னா யார்? அதிமுக ஒருத்தர் நாங்கள் அதிமுக நாங்கள் தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்போ ஓபிஎஸ்ஐ வைத்து எடப்பாடியை காலி பண்ணாங்க. எடப்பாடியை காலி பண்றதுக்கு செங்கோட்டையன் கொண்டு வந்துச்சு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நாளுக்கு நாள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு ரொம்ப ஓப்பனாக என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமையும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்றாரு. அதுலேயும் முதல் வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது அது யாராவது வருவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது. ஏன் அப்படி பேசணும்? எங்கேயா முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அது கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலேயே அதிமுகவினுடைய இந்த நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமையாக தான் இருக்குது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு தலைமை அதிமுக தான். தமிழ்நாட்டிற்கு தலைமையேற்க வேண்டியவர் அதிமுக தான். பல முறை ஆண்ட கட்சி, இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்குது, வலுவாக கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. இது ஒரு தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் பெருசாக அவர்கள் கட்டமைப்பு கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு அதிமுக தான் தலைமை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறார் அமித்ஷா அவர்கள். திரும்ப திரும்ப நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக ஆட்சி அப்படிங்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதில் அதிமுக ஆட்சிங்கிறார். ஆனால் எந்த வார்த்தையிலும் சரி தப்பித்தவரை கூட எடப்பாடி பழனிசாமியை அவர் சொல்றத சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை, இப்போ அந்த வார்த்தையிலையுமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும், ஆனால் கூட்டணி அதிமுக தலைமையில் அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமியின் கீழ்னு சொல்ல மாட்டாரு. இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் உறுதிப்படுத்திட்டார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். கடந்த 50 ஆண்டுகளில் கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளில் கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அமைந்ததும் இல்லை. ஒன்று திமுக அதிமுக. அதாவது அந்த அண்ணாவுக்கு பிற அண்ணா காலத்திலிருந்து கடைசியாக ஜெயலலிதா அவர்கள் மறைகிற வரைக்கும் இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில். அந்த இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டை எவ்வளவு உயரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கு. கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சரி, மருத்துவ கட்டமைப்பிலையும் சரி, வேலைவாய்ப்புகளிலும் சரி, உள்நாட்டு உற்பத்தியிலும் சரி, எல்லா வகையிலும் இந்தியாவினுடைய ஒரு முன்னோடி மாநிலமாக 2 திராவிட கட்சிகள் தான் வளர்த்து வச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக வாக்களிப்பாங்க. அந்த இழுபறி ஆட்சியை இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 வருஷத்தில் நடந்ததில்லை. அங்கே தொங்கு சட்டமன்றம், தொங்கு நாடாளுமன்றம்ங்கிற மாதிரி நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரும். தமிழ்நாட்டில் இந்த தொங்கு சட்டமன்றம்ங்கிறது யாருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் யாருக்கு போனது மாதிரியான சூழ்நிலை கடந்த 50 ஆண்டுகள் அல்ல. தெளிவாக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க. கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு வாக்களிக்க கூடாது, யார் ஆட்சிக்கு வரணும், யாருக்கு வரக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்கும். தெளிவான ஒரு மாநிலம். இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாதா? மறந்துட்டாரா அந்த விஷயம்? இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஆனால் அமித்ஷா அவர்களுக்கு தெரியல. என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, எந்த தைரியத்தில் இப்படி பேசுகிறாங்க? ஆல்ரெடி அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்களே இன்னும் ஏற்றுக்கல. அதிமுக தலைவர்கள் பலரும் மனக்குமுறையில் இருக்கிறாங்க. தலைவர்கள் ஏற்றுக்கல, பலரும் ஒன்றும் ஜெல்லாகல. தமிழ்நாட்டில் இந்த அரசியல், கூட்டணி அரசியலும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இருந்தும் தைரியமாக சொல்றார். அப்படிங்கும் போது மகாராஷ்டிராவில் நடந்ததை போல தேர்தல் ஆணையத்தில் எதுவும் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு வர்றாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த ஃபார்முலா ஃபெயிலியர், மதவாத அரசியல் ஃபெயிலியர், கூட்டணி ஆட்சி ஃபெயிலியர், இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஃபார்முலா.
ஆனால் அதை திருப்பி அதே செய்கிறாங்க அங்கே. அதே வேலையை திருப்பி தமிழ்நாட்டில் செய்கிறப்ப வேறு ஏதும் திட்டம் இருக்கா அவர்களுக்கு? மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேர்தல் தில்லுமுள்ளுகள் இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை காட்டிலும் வாக்குப்பதிவு அதிகமாக நடந்திருக்கு. இல்லை, என்ன திட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தை வைத்து எதுவும் தில்லுமுள்ளுகள் செய்ய போறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கு. மகாராஷ்டிராவில் கடைசியாக 4 மணி நேரத்துக்கு 4 மணிக்கு மேலே இருந்து வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைங்கிறாங்க. மக்கள் தொகையை விட வாக்குப்பதிவு ஒரு சில தொகுதிகள் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரியான வேலைகளை தமிழ்நாட்டில் செய்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இவர்கள் வைக்க போறாங்களான்னு தெரியல. இல்லை சார், இத்தனைக்கும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைதியாக இருக்காரு? அமைதியாக இருக்காம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவர் மீது உள்ள வழக்குகள். நாளைக்கு கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு தைரியமாக அவரால் சொல்ல முடியல. அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா சார், அதிமுகன்ற கட்சியை விடவா அவருக்கு அவரோட வழக்குகள்ன்றது பெரிய விஷயமா இருக்கு? உதாரணத்துக்கு டிடிவி தினர் என்ன சொன்னார், எவ்வளவு கடுமையாக பிஜேபி எதிர்த்தார். எனக்கு இப்போ 55 வயசு, என்னை தூக்கி 20 வருஷம் போட்டால் கூட 70 வருஷத்தில் 74 வயசில் வெளியில் வந்து பிஜேபி எதிர்ப்பேன், என் வாழ்நாளில் ஒருபோதும் பிஜேபியோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், கூட்டணி வைத்துக்கிற மாட்டேன்னாரு. அது எங்கள் பிஜேபினால தான் அதிமுக அந்த நிலைமைக்கு ஆளாச்சின்னு பேசினார். இன்னைக்கு என்ன நிலைமை? அங்கே போய் முழுவதுமாக சரண்டர் ஆகி போய் உட்காந்துருக்காரு. அப்படி வீரவசனம் பேசினவர்களே சொத்துக்கள் முடக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வெளிச்சத்தில் இல்லையே சார் அவர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏறக்குறைய அந்த நிலைமை தான் வரும். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏறக்குறைய அந்த நிலைமை தான் வரும். இல்லை சார், இப்போ இந்த இவ்வளோ வரலாறு கொண்ட ஒரு கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த ஒரு இதில் இருக்க கட்சி, ஒரு லெகசியான கட்சி, ஒரு முருகர் பக்தர் மாநாடு நடக்குது. அங்கே பெரியாரையும் இழிவுபடுத்துகிறாங்க, அண்ணாவையும் இழிவுபடுத்துகிறாங்க. அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க பார்த்துக்கிட்டு. என்னதான் கூட்டணியாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்க எந்திரிச்சு வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்டதுக்கு ஒரு சின்ன புள்ளியாவது மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா? முடியாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அரசியல் சார், மூத்த தலைவர்களை விட்டு நீங்கள் வழக்கு நாளை காலையில் வழக்கு பாஞ்சு என்ன பண்ணுவீங்க? என்ன செய்ய முடியும்? எதுக்கு இந்த வம்பு? தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் கூட்டணி. பாஜகங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு அரசியல் பிரிவு. ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தை அரசியல் ரீதியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பாஜக. அப்படிங்கிறது எல்லாம் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தெரிஞ்சுதானே கூட்டணியில் உட்காந்துருக்கீங்க. மாநாட்டோட இதுலேயே தெரிய வேணாமா? மாநாடு திராவிடத்தை வீழ்த்தோங்கிறதா மாநாடு. அந்த மாநாடு தெரிஞ்சதான் ஏன் போறீங்க? இந்த மாநாட்டுடைய கேப்ஷனே திராவிடத்தை வீழ்த்தோம் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு போய் உட்காந்தீங்கன்னா நீங்கள் கட்சியை கழிச்சிட்டு பிஜேபி கூட போயிருங்க, அவ்வளோதான். பிஜேபி கூட போய் சேர்ந்துருங்க. அண்ணா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுக்கு போது அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகமா பாஜக முன்னேற்ற கழகமா ஏதோ ஒன்று வச்சுட்டு போய் சேர்ந்துருங்க, திராவிடத்தை தூக்கிடுங்க. அப்படித்தான் சொல்ல வேண்டியது. இது எந்த அளவுக்கு திமுக பெனிஃபிட் சார்? இப்போ திமுக அவர்கள் அவர் செய்ய அவர்களுக்கு திமுகவுக்கு ஒரு பலம் ஏறிட்டு தான் போகுது. இன்னைக்கு ஓரளவுக்கு திமுக மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாநில உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. 2 அமைச்சர் பதவி போயிருக்கு, பல்வேறு வழக்குகள் இருக்குது. அவங்களும் நெருக்கடி கூட தான் இருக்காங்க. வர வேண்டிய பணம் வரல, ஜிஎஸ்டி பணம் வர மாட்டேங்குது, கல்விக்கு கொடுக்க வேண்டிய வர மாட்டேங்குது. எல்லா பிரச்சனையும் சமாளித்து ஒரு அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு போராடிக்கிட்டு இருக்காங்க போது மக்கள் அவங்க தான் நிற்பாங்க. ஓகே, நீங்கள் குறைந்தபட்சம் அவர்களை ஏற்று ஃபைட் பண்ண கூட உங்களால் முடியும். ஃபைட் பண்ணுறதா 2வது விஷயம். பேசக்கூட முடியலையே. 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் ஒரு சைலண்டாக ஒரு அறிக்கை விடுறீங்க. இன்னும் செஞ்சிட போகிறாங்க சார். இப்போ அமித்ஷா சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு சார் எடப்பாடி பழனிசாமி. அது ஏன் விளக்கம் கொடுக்கணும்? கூட்டணி தானே போறீங்க. அதான் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, இப்படிதான் சொல்லியிருப்பாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு என்ன சார் இணக்கமா இருக்கணும்? இணக்கமாக இருக்கணும்னா திரும்ப அதான் சொல்றாரு. அவர்கள் மீது உள்ள வழக்குகள் தைரியமாக இவர்களால் செயல்பட முடியல, தன்னிச்சையாக செயல்பட முடியல. அந்த அம்மா இருந்த அளவுக்கு இவர்களால் அந்த ஈக்குவலான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இல்லை, மக்கள் செல்வாக்குள்ள லீடராக இல்லை. எதிர்த்தா நம்ம மக்கள் பின்னாடி வந்துருவாங்களான்னு நினைக்க பயப்படுறாங்க. அங்கேயும் இப்போ நம்ம ஒரே பிடிமானம் கீழே இப்போ திமுக ஆட்சி இருக்குது, மேலே பாஜக ஆட்சியினுடைய தயவுல வண்டி ஓட்டிட்டு போயிடுவோம். அவங்களையும் எதிர்த்தா கீழேயும் எதிர்ப்பு மேலே எதிர்ப்பு நம்மளால் சமாளிக்க முடியுமோ அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை தான். இல்லை சார், இப்போ இந்த இடத்துல இப்போ பாஜக முன்னாள் தலைவர் அந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி மேலே விமர்சனம் மாதிரி இல்லாமல் ஓப்பனாகவே மக்களை குழப்பிகிட்டே இருந்தார். இங்கே என்டிஏ கூட்டணி தான் அமையும் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஒரு கடுப்பில் சொல்கிறாரு, நம்மளை வெளியேற்றிட்டு இவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அமித்ஷாவே சொல்கிறாரு அப்படின்னா இவங்க பாஜகலேருந்து அதிமுக வளர்க்குறதுக்காக கூட்டணியில் சேர்ந்தாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக அழிச்சு ஒழிக்கிறதுக்காக சேர்ந்தாங்க? அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் தான் இங்கே எடுபடுது. அதிமுக திமுக. அப்போ அதிமுக அழிச்சிட்டு திமுக பிஜேபிங்கிற ஒரு அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அதிமுக அழிஞ்சாதான் அவங்களால உருவாக்க முடியும். இதில் அதிமுக தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சா எப்படியாவது ஏதாவது பண்ணி திமுகவை அழிச்சிட்டு நம்மளை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, அந்த கட்சி ஆட்சி நம்மளுக்கு அதிகாரத்தை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் கிடையாது. ஆப்பு உங்களுக்கு தான், அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த கட்சிக்கும் தான் அவர் ஆப்பை சீவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுவும் திமுகவுக்கு ஆப்பு இல்லை. திமுகவே இழந்தாலும் கூட அடுத்தோட ஆட்சி பிடிச்சிட்டு போயிடும்.
ஆனால் உங்களை சின்ன ஆக்கிடுவாங்க. அந்த கட்சிங்கிறது இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இல்லை எடப்பாடி போய் சொல்ல மாட்டாரா இப்பெல்லாம் பேசாதீங்க எங்கள் ஊரில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு போய் சொல்ல மாட்டாரா? எப்படி சொல்லுவார்? அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இல்லை சார் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்துகிற இடத்துல கால் மேலே கால் போட்டு இவர் உட்காந்துருக்காரு, சைலண்டாக தானே உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய அந்த பவர் இருக்குது, அரசியல் ஞானம் இருக்குது, அரசியலை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா? கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை முதல்ல விரும்பலை, ரெண்டாவது இவர்கள் பேசுறதை விரும்பலை, கூட்டணி ஆட்சியை விரும்பலை. அதிமுக தொண்டர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் யாருமே பாஜகவை விரும்பலை. அதை விட இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க. அது காலங்காலம் 50 வருஷத்துக்கு யாருக்குமே அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுத்ததே இல்லை. அது விரும்பவும் மாட்டாங்க. அதுவே முதல்ல உங்களுக்கு ஃபெயிலியர், இது ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட். இது நீங்கள் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யாருன்னா அதிமுக தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆப்பு உங்களுக்கு தான் வைக்க போகிறாங்க, இது திமுகவுக்கு இல்லை. ஆட்சியை பிடிங்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அமைச்சராயிரலாம், எம்எல்ஏ ஆயிரலாம், மாவட்ட செயலர் ஆயிரலாம், ஒன்றிய செயலர் ஆயிரலாம், இல்லை ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிரலாம், பேரூராட்சி மன்ற தலைவர் ஆயிரலாம். நீங்கள் நினைக்காதீங்க, வர உங்களை காமித்து ஓட்டு வாங்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வேலையை பண்ணுறாங்க. அதை அதிமுக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுக இருக்கிற பஞ்சாயத்து வந்து உங்கள் 2 பேருக்கும் கூட பங்காளி சண்டை. 3வது ஆள் வந்து 2 பேரையும் தூக்கி விட்டு ஒருத்தர் கொண்டு போகிறாரு. மகாராஷ்டிராவில் நடந்த அதே வேலையை தான் இங்கே செய்ய போகிறாங்க. ஏக்நாத் சிண்டே காமிச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு கடைசியில் கொண்டு போய் உட்கார வச்சது யார்? பிஜேபி தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. அதே வேலையை தான் தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுறாங்க. கூட்டணி ஆட்சினா யார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வச்சா 2 துணை முதலமைச்சர், ஒரு பக்கம் பிஜேபி சேர்ந்த 2 பேரும் போட்டால் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். தீர்மானங்கள் எது போட்டாலும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வர ஒரு வேலையே இல்லாமல் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆயிடுவாரு. இல்லை இப்பயே சொல்றாரு சார் கூட்டணியில் ஆட்சி ஆமா இருக்குன்றாரு சார். அப்போ வந்து நீங்கள் உங்கள் தலையில் நீங்கள் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி தான். அதிமுக வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பான கட்சி, இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய கட்சி, ஒரு அப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிருக்கிறது உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயம். அதிமுக தொண்டர்கள் மீண்டும் மீண்டும் வந்து சுதாரித்து இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலையை செய்யணும்னா பாஜக கூட்டணியை விட்டு தலைவர்கள் வரமாட்டாங்க. தொண்டர்கள் இதை வந்து ஏற்றுக்கிறக்கூடாது. ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட்டணிக்குள்ள உங்கள் கட்சி நீங்களே கொண்டு போய் சவக்குள்ளியில் தள்ளுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஓப்பனாக சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் ஓப்பனாக சொல்கிறது என்ன சந்தேகம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஃபார்முலா எடுபடாது, கூட்டணி ஆட்சி எடுபடாது. அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி எடுபடலை. அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்க இன்னொரு கட்சியான பாமகக்குள்ளேயும் பிரச்சனையாக இருக்குது. இத்தனையும் மீறி நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு உறுதியாக சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு உறுதியாக சொல்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க, அது வெளிப்படையாக சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் நேராக போய் சந்திக்கிறாரு, கூட்டணி கொடுத்து பேசுகிற எல்லாம் பண்ணிட்டு வராரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் அவர் அது வந்து அதிமுகவில் ஒருத்தர் வருவாருன்னா யார்? அதிமுகவில் ஒருத்தர் நாங்கள் அதிமுகவில் நாங்கள் தலைவர்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம். இப்போ ஓபிஎஸ்ஐ வைத்து எடப்பாடியை காலி பண்ணாங்க. எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் கையில் எடுத்துட்டாங்க. அவர் ஆல்ரெடி வணக்கசப்பில் இருக்காரு. அவர் டெல்லியில் கூட்டு போய் பேசி நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, மற்ற எல்லாத்தையும் பேசினார், எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்தார். இப்போ வந்து செங்கோட்டையனை ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் அவர் ஒரு முரண்டு பிடிச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு அந்த இடத்துல அப்படி செங்கோட்டையன் கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரே சமூகம், அதே ஏரியாக்காரர், அதே கம்யூனிட்டி, சீனியர் லீடர். அவர் எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு இவங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. எப்படி ஓபிஎஸை தூக்கிட்டு எடப்பாடி கொண்டு வச்சாங்களோ அதே வேலையை இபிஎஸ் தூக்கிட்டு செங்கோட்டையன் கொண்டு வைப்பாங்க. அதுக்கு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இபிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்மளை ஏதாவது முரண்டு பிடிச்சோம்னா நம்மளை தூக்கிடுவாங்க, நம்ம பதவியிலிருந்தும் போயிடும், கட்சி நம்ம விட்டு போயிடும், அடுத்த ஆள் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம கொங்கு மண்டல கட்சியா மாறிடுமோ? இல்லை, ஆல்ரெடி இப்போ அப்படித்தான் இருக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆக பிளவுபடுது. இரட்டை புறா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா நிற்கிறாங்க, இந்த பக்கம் சேவல் சின்னத்தில் அந்த ஜெயலலிதா அம்மையார் நிற்கிறாங்க. கட்சி 2ஆக பிளவுபடுது. 89 திருப்பி 91 திருப்பி தேர்தல் வருது. 91 தேர்தல் இந்த 2 வருடத்துக்குள்ள உடைந்து போன கட்சி ஒன்றாயிருது. ஜானகி அம்மா எனக்கு கட்சியை வேணாம், அரசியலை வேணாம், நீங்களும் நடத்திக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. முழுவதுமாக கட்சி இரட்டையிலே வந்து ஜெயலலிதா அவர்கள் கையில் வந்துச்சு. 91 நிற்கிறாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தி இறந்து போகிறாரு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துட்டு கட்சி முழுவதுமாக கையில் வந்துருச்சு. ஆனால் அப்போ பிரிவு விழுந்த விரிசல் வந்து 2 நபர்களுக்குள் நடந்த விரிசல். ஜானகி அம்மா எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் தெரியாது. ஜெயலலிதா அந்த அம்மையார் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தாலும் வெளியே தெரிய அடையாளம் இருக்காது. ஆனால் இவர்களுக்குள்ளே விழுந்த விரிசல் வந்து சாதி ரீதியான விரிசல். கொங்கு பகுதியா தென்மண்டல பகுதியாங்கிறது இது சேர்றது கஷ்டம். கண்ணாடி விரிசல் மாதிரி இது. இல்லை சார், ஜெயலலிதா இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிமுகக்குள்ள பெரிய ப்ராப்ளமாக வராது. எதுவாக இருந்தாலும் ஒருத்தங்க கிட்ட தான் போகும். ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா சசிகலாவிலிருந்து எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே பாஜகவோட தலையீடு இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றலும் தைரியமும் இல்லை. அன்னைக்கு ஒரு சிக்கல் வருது. இவரை வச்சு அவரை ட்விஸ்ட் பண்ணுறாங்க, அவரை வச்சு இவரை ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த பாடியை தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி இவரை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து பதவி ஏற்றுக்கிறார். யார்? ஓபிஎஸ் பதவி ஏற்றவனே சசிகலா தரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இல்லை நம்ம ஓபிஎஸ் நம்ம சொல்கிறதில் கேட்க மாட்டேங்கிறோன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. கருத்து வேறுபாடு ஏறப்ப தர்ம யுத்தம் நடக்குது. அதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுது. அதுக்கு பிறகு இபிஎஸ் வந்து கொண்டு வந்து வர வைக்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரி உள்ளே போயிடறாங்க. உள்ளே போனோன்னா இபிஎஸ் முழுவதுமாக பாஜகவின் பக்கம் சாஞ்சிட்டார். ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு. அந்த 19 எம்எல்ஏ வழக்கு அங்கே பெண்டிங்கில் நிற்கிது. 5 வருஷம் நடந்துச்சு. 5 வருஷம் நடந்து அது வரைக்கும் அந்த ஆட்சியை கொண்டு போயிட்டார். அவங்க கடைசியாக நடந்த 4 வருட ஆட்சி வந்து பாஜக தயவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கொண்டு போனார். அப்போ நடந்த ஆட்சி முழுவதுமே பாஜக ஆட்சி. பாஜக சொல்கிற எல்லா அஜெண்டாவையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கொரோனா டைமில் நடந்த சம்பவங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்னால தான் கொரோனா பரவுதுங்கிறத பாஜகவினுடைய அஜெண்டாவே, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை எடப்பாடி பழனிசாமி அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு டேட்டா வரும். இங்கே வந்து அங்கே போயிட்டு வந்தவங்க இவங்க தனிநபர்கள், இவர்கள் மதத்துக்கு நோய்க்கு மதத்தை அடையாளப்படுத்தியவர்கள் இவர்கள் தான். அந்த வேலையை முழுவதுமாக அந்த 4 வருஷம் செஞ்சாங்க. அப்படிங்கும் போது அப்பயே அவர்கள் முழுவதுமாக தன்னை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ 2024 பிரித்து வைத்ததும் அவருடைய வேலை தான். 2026 சேரக்கூடிய வேலையும் அவர்கள் தான். அப்போ இவர்கள் நினைச்சா யாரை வேணாலும் தூக்கிட்டு அதிமுக யாரை வேணாலும் தலைவராக்குவாங்க, யாரை வேணாலும் பொதுச் செயலராக்குவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொருத்தர் ட்ரம்ப் கார்டு ரெடி பண்ணிட்டாங்க, செங்கோட்டையன். அப்போ அவர் என்னன்னா அவர் இதுதான் நிலைமை. இதை வந்து முழுவதுமாக அதிமுகவை கையில் எடுத்து 5-6 வருஷம் ஆச்சு. முழுவதுமாக அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. பாஜகவால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர், பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு செயலாளர், ஒரு அணியினுடைய செயலாளர், பாஜகவால் நியமிக்கப்பட்ட இன்னொரு அணியினுடைய செயலாளர், இப்படி தான் இருக்கிறாங்களோ ஒழிய இவர்களால் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டியை பார்த்து எடப்பாடி கொந்தளிப்பார்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம ஆதங்கத்தை தான் பேசுகிறோம். என்னதான் கொந்தளிச்சாவது வெளியே வருவாரா? இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாங்க. மோடியா இல்லை இந்த லேடியான்னாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கு சார். இருக்கு. இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கணும். நம்மளுடைய ஆதங்கம்லாம் என்னன்னா அதிமுக அழிந்துடக்கூடாது. அதிமுக இன்னும் 100 ஆண்டுகள் உயிர்ப்போடு இருக்கணும். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. எடப்பாடி பழனிசாமி மேல் நம்ம குறை சொல்கிறோம், குற்றம் சொல்கிறோம்னா ஒரு தமிழராக அங்கே அவருக்கு ஒரு அவமானம் நடக்கப்படுது, அநீதி இழைக்கப்படுது. அண்ணாவை அங்கே இழிவுபடுத்துகிறாங்க, பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவர். நம்மளுக்கு போன 4 ஆண்டுகள் நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. நம்ம பார்த்து பிரமித்து போன ஒரு கட்சி அதிமுக நம்ம கண் முன்னாடி சிதலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் திசை தெரியாமல் இருக்கிறாங்க, என்ன செய்கிறன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த ஆதங்கம் தான் தனிப்பட்ட இதில். அதிமுக வலுவோடு இருக்குது, திமுக வலுவோடு இருக்குது. 2 பேரும் நில்லுங்க, மக்கள் யார் வேணாலும் ஏற்றுக்கிட்டோம். 3ஆவதாக டெல்லியிலேருந்து ஒரு கட்சி அவர்கள் வேறு சித்தாந்தத்தோட வேற நோக்கத்தோடு உள்ள வர்றாங்க. அவர் நோக்கம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்துடக்கூடாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, என்னதான் செஞ்சிட போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆதங்கங்களின் மொழியை. இதோட சேர்த்து அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருவீங்க, அமித்ஷா பேட்டியில், சார் தாவேகா பற்றி என்ன நினைக்கிறீங்க, தாவேகா இணைவார்களா அப்படின்னு கேட்கும்போது, இருங்க காலம் இருக்குல்ல பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதே இடத்துல பெரியாரையும் தான் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அப்பயுமே விஜய் வந்து ஓப்பன் அப் பண்ணல. சீமான் பேசும்போது ஓப்பன் அப் ஆகலை. அப்போ எல்லாரும் சொல்கிறது தான் பாஜகவோட பி டீமாக விஜய் செயல்படுறாரு அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது கூட்டணிக்கு போயிடுவாரோன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை? விஜயினோடு இருக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அக்கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கிறவர். இப்போ வந்திருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரும் பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான். அந்த கட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான். பிஜேபி தான் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த ஷெல் கம்பெனி வைப்பாங்கல்ல, கணக்கு வரவு சொல்ல காமியிருக்கா, ஷெல் கம்பெனி வச்சு ஒரு கணக்கு அக்கௌண்ட்டில் பார்த்தாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஷெல் கட்சி வச்சிருக்கு பாஜக. பல கட்சிகள் ஷெல் கட்சி வச்சிருக்கு. அதில் ஒரு கட்சி தான் தாவேகா. அவர் நினைச்சா ஷெல் கட்சியை கழிச்சு டேரெக்டாக வந்து சிஸ்டர் கண்ட்ரியில் சேர்த்துருவாங்க. நம்ம அந்த லாங்குவேஜில் சொன்னோம்னா அது ஒரு ஷெல் கம்பெனியாக இருக்குது, நேரடியாக மெயின் பிரான்ச்சில் சேர்த்துருவாங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால தான் விஜய் வந்து பேசாமல் இருக்காரு. கொள்கை தலைவர்ன்றீங்க, கொள்கை தலைவரை வந்து நேரடியாக விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினோட நிர்வாகி யாரை விட்டு ராஜ்குமார் விட்டு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு பேசாமல் நீங்கள் எதுக்குமே பேச மாட்டீங்களா? எதுக்குமே களத்துக்கு வர மாட்டீங்களா? எதுக்கு தான் அப்புறம் கட்சி ஆரம்பிச்சிங்க? இல்லை சார், இப்போ பிறந்த நாளுக்குமே பார்த்தீங்கன்னா பாஜக முக்கிய தலைவர் எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க, தாண்டி வந்து அரசியல் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. தமிழிசையெல்லாம் கிட்டத்தட்ட வந்துருங்க தம்பி நாளைக்கு அப்படின்ற அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் விஜய் தான் வந்து அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்க வர மாட்டேன்னு சொல்லுங்கள். இப்போ விசிகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விசிகாவில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க.
பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி கிடையாது. அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியிலையும் நாங்கள் கூட்டணியிலையும் நாங்கள் இருக்க மாட்டோம். ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க. ஏன் அவங்களால சொல்ல முடியல? பாஜக உங்களை கூப்பிட்டே இருக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுடைய கொள்கை தெரியுங்க, நான் வரவே மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்க ஸ்ட்ராங்காக யாரோ ஒருத்தரை வச்சு நீங்கள் பேச வைக்கிறது. கட்சியிலுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகியை வச்சு அந்த செய்தி வெளியிலேயே வராத அளவுக்கு செய்தியை பேசுது. ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? பெரியாரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, அம்பேத்கரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்தில் பெரியாரை அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிட்டாரு, எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்கன்ற? சரி, மக்கள் பிரச்சனைக்கு தான் பேச மாட்டேங்கிறீங்க, உங்கள் கொள்கை தலைவரை பற்றி பேசுகிறாங்கப்பா, அதையாவது நீங்கள் கண்டித்து அறிக்கை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய களம் இல்லையா? அப்படின்னா எதுவுமே இல்லை, நாங்கள் நேரடியாக முதலமைச்சர் தான், பனையூர் டு நேராக செக்ரட்டரியேட் தான் அப்படின்னா எதுவும் நடக்கிறதா தமிழ்நாட்டில்? இல்லை, பாஜக தேவைப்படுறாரா விஜய்? அதாவது பாஜக நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஒரு பலமான கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை சோழியை முடிச்சு விடுறது, இன்னொரு கட்சி பலமான கட்சியை உடைக்கிறது, இன்னொரு கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டணியெல்லாம் இவருக்கு எதிரான வாக்குகள்லாம் ஒரு அன்னைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூட்டணி ஒரு கட்சியை உருவாக்குறது, மக்கள் செல்வாக்கு உள்ள ஒருத்தரை, சினிமா செல்வாக்கு உள்ள ஒருத்தரை உருவாக்குறது. இந்த ஃபார்முலாவை எல்லா மாநிலத்திலையும் அப்ளை பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்க. உதாரணத்துக்கு பீகாரில் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் அவர் என்ன பண்ணுறாங்க, பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் நேரங்களில் அவர் தனியாக நிற்க வைக்கிறாங்க. அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்னால அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5% ஓட்டை வாங்குறாரு. இந்த ஓட்டு யாருக்குன்னா இவர்களுக்கு எதிராக போகிற ஓட்டு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் அந்த கூட்டணிக்கு திருப்பி வந்துடுறார், பாஜக கூட்டணி வந்துடுறாரு. இன்னைக்கு மத்திய அமைச்சர் இருக்காரு. இப்போ நடக்கக்கூடிய பீகார் தேர்தலில் அவர் தனியாக நிற்க போறாரு. இப்ப மத்திய அமைச்சரா இருக்கிறாரு. இப்ப கரண்ட்ல பேசிட்டு இருக்க மத்திய அமைச்சரா இருக்காரு. தேர்தல் நேரத்தில் ஒன்றும் 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது டிசம்பர்ல. அப்ப என்ன பண்ண போறாருன்னா அவரும் தனியா நிக்க போறாராம். தனியா நிக்க வச்சு என்ன பிளான்னா அவர் ஜெயிக்க மாட்டாரு, 4-5% ஓட்டை பிரிச்சு விட்டாரு. இப்ப அப்படி தனியா நிக்கிற விஜய் கூட்டு வந்து அவங்க சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி யூபியில் என்ன பண்ண மாயாவதி தனியா நிக்க வைப்பாங்க. அதே மாதிரி ஓய்சியை குடும்பம் தனியாக வைப்பாங்க, ஓட்டுகளை பிரிக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ன பாஜகவுக்கு எதிரான ஓட்டு ஒரே அடியில் போயிடக்கூடாது, திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர்களுடைய இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்தி வேண்டுமா வேண்டாமா, லெஃப்டா ரைட்டா, எந்த அரசியல் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அந்த லெஃப்ட்டு போகக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை இந்த சீமான் குச்சி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. தமிழ் தேசியம் வச்சு நீங்கள் ஓட்டுகளை பிரிங்க, இந்த பக்கம் விஜயை வைத்து இந்த புதிய வாக்காளர்களை பிரிங்க. முதல் தலைமுறை அவங்களுக்கு ஒரு சினிமா கிரேஸ் இருக்கு, அதை நோக்கி பின்னாடி வரக்கூடியவங்க இப்போ பார்ப்பாங்க. விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஓட்டு யார் அப்படின்னா கிறிஸ்தவ ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு, தலித் ஓட்டுகள். இந்த மூணு ஓட்டையும் பிரிச்சிடணும். மூணு இதுலையுமே முதல் தலைமுறை வாக்காளர் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு பெருசாக எந்த விதமான புரிதலும் இருக்காது, எந்த விதமான அரசியலும் தெரியாது. அவர் விஜய் இருந்தால் போதும், விஜயை காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10-12% பிரிப்பார் விஜய்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவருடைய செயல்பாடுகள் தடுமாற்றமாக இருக்கிறதுனால அந்த 10-12% பிரிக்க முடியாது, ஒரு 5-6%, 7% தான் வரும். அப்படின்னா நேரடியாக விஜயை கொண்டு வந்துடலாமா? ஏன்னா அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டத்துக்கு எந்த விதமான அரசியல் புரிதலுமே கிடையாது. பெரியார்னா என்னன்னு தெரியாது, அம்பேத்கர் இழுக்க நினைக்கிறாங்கன்றீங்க. அந்த வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரணும். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக 2 பிளவா இருக்கு. இந்த கூட்டணியை மட்டும் வச்சுட்டு அவங்களை ஜெயிக்க முடியாது. அவ விஜய் மாதிரியான ஒரு ஓட்டு, விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஓட்டு, விஜய் கை காமிச்சா போடக்கூடிய ஓட்டு, 4-5% ஓட்டு, அவளுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது. பாஜக குறித்து பேசுற எல்லாருமே, பாஜக ஆதரவா பேசுறவங்க கூட விஜய் வேணும்னு தான் சொல்றாங்க. வேணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? விஜய் பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேகா, பாஜகவினுடைய செல் கம்பெனி தான் டிவிகே. தேவைப்படுகிற பொழுது அவரை உள்ள கொண்டு வருவாங்க. அவர் என்ன சொல்றாரு அமித்ஷா, அதை நாங்கள் தேவைப்படுறப்ப கொண்டு வருவோங்கிறாரு. அதான் மீனிங். விஜயோட அமைதி அதுக்கு சந்தேகத்தை வடுக்குதுன்னு சொல்லி. சந்தேகம்லாம் இல்லைங்க, ஒரு உண்மைதான் அது. இல்லை சந்தேகம்லாம் எங்க இருக்கு? டிவிகே செல் கம்பெனி தான். அவர் தான் பேசுறாரு சார், மோடிஜி இங்க ஆகாது ஜிலாம் சொல்றாரு சார். அதெல்லாம் அப்படி பேசாதான் நம்புவீங்க. அப்படிதான் அப்படி நம்பினா தானே எதிர்த்த வாக்குகள் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வாக்குகள் எப்படி இருப்ப? தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக குறைந்தபட்சம் 30% ஓட்டு வேணும். விஜய்க்கு தெரியும் நான் தனியாக நின்னா 30% ஓட்டு வாங்க முடியாது, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. அப்படிங்கும் போது அப்புறம் ஏன் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு, அந்த ஓட்டை பிரிக்கணும்னு ஆசைப்படுறாரு. விஜய்க்கு தலா தெரியும் இல்லையா? அதனால தான் கூட நடிச்ச நடிகை மமிதா பைஜ் சொல்லியிருக்காரு, அடுத்த படம் நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு நடிக்க வந்துடுவேன். விஜய்க்கு ஒரு படத்துக்கு 3 படத்துக்கு நான் பண்ணக்கூடிய கேம்பெயின் மாதிரி 6 மாதம் நீங்கள் எலெக்ஷன் கட்சி தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஓட்டை பிரித்து விடுங்க, அதுக்கு பிறகு உங்களால் முடியலன்னா நீங்கள் இதுக்கு போயிருங்க. அவர் விஜய் கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா, ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறீங்களா, ஒரு 3 படமா 300-900 கோடி வாங்கிக்கோங்க. எலெக்ஷன் ஒரு 6 மாதம் எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி ஷூட்டிங் போகிற மாதிரி எலெக்ஷன் நடத்தி விடுங்க. இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று விஜய் ட்ரை பண்ண நினைக்கிறாரு, ட்ரை பண்ணலாம் இல்லை. விஜய் மாஸ்டர் படத்தில் விஜய்க்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது, அதனால ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு விஜய் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிருக்காரு. அவர் அழுத்தத்தால் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சினிமா செலிபிரிட்டி இறக்குவாங்க தமிழ்நாட்டில். ரஜினிகாந்த் இறக்குனாங்க ஆன்மீக அரசியல், அது
ஆடியோடு போயிடுச்சு. அதுக்கு பிறகு கமலஹாசன் வந்து மையம் இருக்காங்க, லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது மையம்னாரு. அது வந்து மையத்தில் கலைஞ்சு போயிடுச்சு. அப்படியும் அடுத்து இந்த தேர்தலில் என்ன பண்ணுறாங்க, இப்போ விஜயை கொண்டு வர்றாங்க. எல்லாமே அவர்கள் பின்னாடி பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். எப்படியாவது பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வந்துடணும், எப்படியாவது உள்ள காலை வச்சிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தூரமாக வரவே பிடிச்சிறாங்க. நீ யாரு, எதுக்கு வர்ற, நீ 200 கோடியை விட்டுட்டு நடிக்க வர்ற, 300 கோடியை விட்டு நடிக்க வரணும், செயல்பாடு இல்லையாப்பா. நீ 300 கோடியை விட்டு யாரோ கேட்டாங்களா உன்ட்ட? நீ யாராவது வந்து உன்னை வந்து டெய்லி 10 பேர் விஜய் வீடு வாசப்படல தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க தலைவான்னு கேட்டாங்களா? நீ பால்கனியில் அவன் பிறந்த நாளுக்கு வந்து சேலத்துலேருந்து வந்திருக்கிறான், அவன் பால்கனியிலேருந்து கூட பார்த்து கையை காட்ட மாட்டேங்கிற. ஆனால் அங்கே வந்துக்கிட்டு நாய்க்குட்டியோட போட்டோலாம் போடுறாங்க. அதெல்லாம் வேணாம், அதாவது பெருசில் வச்சுக்கங்க, அதையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் பொது வழியில் வந்த பிறகு, அரசியலாக வந்த பிறகு எங்கப்பா அவங்க குடும்பம் கேட்பாங்களா இல்லையா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் பெருசில் வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய விஷயம்தான். அப்போ விஜய் வந்து ஒன்றும் நடிகராகவே தான் இருக்கிறாரு. அவர் ஆனால் வந்து ஒன்றும் வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டேங்கிறாரு. குறைந்தபட்சம் பால்கனியில் இருந்து கூட கையை காட்டுறதுக்கு கூட அவருக்கு ஒன்றும் மனசு வரல. இந்த தேர்தலோட விஜயினுடைய அரசியல் பயணம் நிறைவு பெற்று அடுத்த படத்திற்கான துவக்கம் நடைபெற்று விடும் அப்படிங்கிறதான் உண்மை. அது சமீப காலமாக இவர்களை சுற்றி நடக்கக்கூடிய பேச்சுக்கள் தெளிவாக போகிறது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியல் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்கள் யாரை வச்சு ஓட்டை பிரிக்கிறீங்க, யாரை வச்சு ஓட்டை வாங்குறீங்க, எந்த கட்சியை உடச்சி வச்சிருக்கீங்க, எந்த கட்சியை கையில் வச்சிருக்கீங்க, எதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி சாமானிய தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.